வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் 1950லேருந்து 2025 வரைக்கும் நடைபெற்ற முக்கியமான வழக்குகளும் தீர்ப்புகளும் உச்சநீதிமன்றத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள முக்கியமான வழக்குகள் பற்றி பார்க்கலாம். முதல் வழக்கு ஏகே கோபாலன் வழக்கு 1950. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சட்டத்தின் நடைமுறைகளின்படி தடுப்பு காவல் மேற்கொள்ளப்பட்டால், தடுப்பு காவல் சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க? 1950. தடுப்பு காவல் மேற்கொள்ளப்பட்டால் தடுப்பு காவல் சட்டத்தின் விதிகள் சட்டப்பிரிவு 13, 19, 21, 22 பொதிந்துள்ள அடிப்படை உரிமைகளை மீறவில்லை என்று உச்சநீதிமன்றம் முடிவு செய்து, அதாவது ஆர்டிகல் 13, 19, 21, 22 பொதிந்துள்ள அடிப்படை உரிமைகளை மீறவில்லை என்று உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் சட்டப்பிரிவு 21 குறுகிய கண்ணோட்டத்தில் பொருள் விளக்கம் அளித்தது. எது? ஏகே கோபாலன் வழக்கில் சட்டப்பிரிவு 21 குறுகிய கண்ணோட்டத்தில் பொருள் விளக்கம் அளித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் 13 அப்படின்னா அடிப்படை உரிமைகள் முரணாகும் போது உச்சநீதிமன்றம் அதுக்கான கரெக்டான ரூல்ஸ் தரும்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 13. ஆர்டிகல் 19 மொத்தம் 6 வகையான உரிமை இருக்கும். பேச்சுரிமை, கருத்துரிமை, அமைதியான முறையில் கூடும் உரிமை, சங்கங்கள் அமைக்கும் உரிமை, அதுக்கப்புறம் இந்தியாவில் எந்த பகுதிக்கும் சென்று வரும் உரிமை, மொத்தம் 19லேருந்து 6 வகையான உரிமைகள் இருக்கும். ஆர்டிகல் 21 தனிப்பட்ட சுதந்திர பாதுகாப்பு. அதே ஆர்டிகல் 22 கைது மற்றும் தடுப்பு காவலிருந்து மக்களை பாதுகாக்கிறது பாதுகாக்கிறது. ஆர்டிகல் 22 இந்த அடிப்படை உரிமைகளெல்லாம் மீறவில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் 21 தனிமனித பாதுகாப்பு அந்த கண்ணோட்டத்தில் தான் பொருள் விளக்கம் அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகே கோபாலன் வழக்கில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சங்கரி பிரசாத் வழக்கு. இது எந்த வருஷம்னா 1951. சங்கரி பிரசாத் வழக்கு எந்த வருஷம்? 1951. அடிப்படை உரிமைகளின் இணக்கம் தொடர்பான இந்த வழக்கில் முதல் திருத்தத்தின் அரசியலமைப்பு செல்லுபடித்தன்மை கேள்விக்குள்ளாக்கப்பட்டது. அதாவது அடிப்படை உரிமைகளின் இணக்கம் தொடர்பான இந்த வழக்கில் முதல் திருத்தத்தின் அரசியலமைப்பு செல்லுபடித்தன்மை கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டது. அரசியலமைப்பின் ஆர்டிகல் 368வது பிரிவின் கீழ், அதாவது 368 அப்படின்னா அந்த அரசியலமைப்பை திருத்தும் விதி பிரிவின் கீழ் நாடாளுமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அரசியலமைப்பை திருத்தும் அதிகாரம் அரசியலமைப்பின் 3ஆம் பகுதியில் பாதுகாக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளுக்கு பொருந்தும் என்று உச்சநீதிமன்றம் வாதிட்டது. என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கரி பிரசாந்த் வழக்கில் அடிப்படை உரிமைகள் இருக்குல்ல, அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல் 368 படி நாடாளுமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ள அரசியலமைப்பை திருத்தும் அதிகாரம் இந்த அடிப்படை உரிமைகளுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சங்கரி பிரசாத் வழக்குனா 1951. பெருபாரி யூனியன் வழக்கு என்னதுன்னா 1960. பெருபாரி யூனியன் வழக்கு எப்போ? 1960. பெருபாய் பிரதேசத்தை பாகிஸ்தானுக்கு மாற்றுவதற்கு, அதாவது பெருபாரி என்ற ஒரு பிரதேசத்தை பாகிஸ்தானுக்கு மாற்றுவதற்கான பார்லமெண்டத்தின் அதிகாரத்தை இந்த வழக்கு கேள்விக்கு உட்படுத்தியது. எது? பெருபாரி யூனியன் வழக்கு எப்போ? 1960. இந்த பெருபாரின்ற ஒரு பிரதேசம் எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானுக்கு மாற்றுவதற்கான பார்லமெண்டத்தின் அதிகாரத்தை இந்த வழக்கு கேள்விக்கு உட்படுத்தியது. உச்சநீதிமன்றம் சட்டப்பிரிவு 3 அப்படின்னா என்னதுன்னா, புதிய மாநிலங்களை உருவாக்குறது, இல்லை மாநில எல்லை, இல்லை பரப்புகளுடைய பெயர், அப்புறம் பரப்புகளை மாற்றுறது. ஓகேவா? இது சட்டப்பிரிவு 3. ஓகேவா? சட்டப்பிரிவு 3ன்னா என்னது? புதிய மாநிலத்தை உருவாக்குறது, மாநிலங்களுடைய எல்லை, பரப்பு, பெயர் இதெல்லாம் மாற்றுறது. இதை ஆராய்ந்து இந்த விதியின் கீழ் நேரு நூன் ஒப்பந்தத்தை செயல்படுத்த நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்த நாடாளுமன்றம் சட்டங்களை இயற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேரு நூன் ஒப்பந்தத்தை செயல்படுத்த இந்த சட்டப்பிரிவு 3 ஆராய்ஞ்சு அப்படி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதன் விளைவாக அந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்தக்கூடியதாக ஆக்குவதற்கு 9வது சட்டத்திருத்தம் இயற்றப்பட்டது. இந்த 3னா புதிய மாநிலங்களை உருவாக்குறது, பெயர், பரப்பளவு அதெல்லாம் மாற்றுறது. இது இதெல்லாமே நாடாளுமன்றத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனால் இந்த
நாடாளுமன்ற சட்டங்களை வந்து இயற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து தீர்மானம் செஞ்சுருக்கும். அதுக்காக 9வது சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து பெருபாரி என்ற பிரதேசத்தை வந்து பாகிஸ்தான் கொடுத்துருப்பாங்க. இதை பெருபாரி யூனியன் வழக்கு 1960. அடுத்து கோலக்நாத் வழக்கு 1967. இது வந்து எதுக்காக அப்படின்னா, இந்த திருத்தம் ஒரு சட்டம், அந்த திருத்தம் ஒரு சட்டமா என்பதும் அடிப்படை உரிமைகளை திருத்த முடியுமா இல்லை முடியாதா என்பதை கேள்விகளாக இருந்தது. அதாவது கோலக்நாத் வழக்கில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு திருத்தம் ஒரு சட்டமா என்பதும் அடிப்படை உரிமைகளை வந்து திருத்த முடியுமா திருத்த முடியாதா அப்படின்றது கேள்விகளாகவே இருந்துச்சாம். சட்டப்பிரிவு 13 கீழ் சட்டப்பிரிவு 13 அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக வந்து எந்த ஒரு வழக்குகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. சட்டப்பிரிவு 13 பிரிவின் கீழ் நாடாளுமன்ற கட்டுப்பாடு அடிப்படை உரிமைகளுக்கு பொருந்தாது. இது நாடாளுமன்ற கட்டுப்பாடு அடிப்படை உரிமைகளுக்கு பொருந்தாது என்றும் அடிப்படை உரிமைகளை திருத்துவதற்கு ஒரு புதிய அரசியலமைப்பு சபை தேவைப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் முடிவு செய்தது. என்னதுன்னா, சட்டப்பிரிவு 13 பிரிவின் கீழே அது நாடாளுமன்றம் வந்து அடிப்படை உரிமைகளுக்கு நாடாளுமன்றத்துடைய கட்டுப்பாடு அடிப்படை உரிமைகளுக்கு பொருந்தாது. அதே மாதிரி அடிப்படை உரிமைகளை திருத்துவதற்கு ஒரு புதிய அரசியலமைப்பு சபை வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கும். அதன்படி 368 அரசியலமைப்பை திருத்துவதற்கான கட்டமைப்பை நிறுவினாலும் அவ்வாறு செய்வதற்கான அதிகாரத்தை நாடாளுமன்றத்திற்கு வழங்கல. அதாவது அரசியலமைப்பை திருத்துவதற்கான அதிகாரத்தை வந்து யார் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க, நாடாளுமன்றத்துக்கு வழங்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து கேசவானந்த பாரதி வழக்கு 1973. இந்த தீர்ப்பின் மூலம் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு எந்த வழக்கில் வரையறுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, கேசவானந்த பாரதி வழக்கு எந்த வருஷம்னா 1973. அடிப்படை உரிமைகள் உட்பட அரசியலமைப்பின் எந்த ஒரு அங்கமும் பாராளுமன்றத்தின் திருத்தும் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது அல்ல என்ற போதிலும், அதாவது அடிப்படை உரிமைகள் உட்பட அரசியலமைப்பின் எந்த ஒரு அங்கமும் அது பாராளுமன்றத்துடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அது வந்து அதுக்கு அப்பாற்பட்டது என்ற போதிலும் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமாக கூட ரத்து செய்ய முடியாது. அதாவது அடிப்படை கட்டமைப்பை வந்து அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமாக கூட ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன வழக்கு எது அப்படின்னா, கேசவானந்த பாரதி வழக்கு. அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புடன் பொருந்தாத வகையில் நாடாளுமன்றம், அதாவது அரசியலமைப்பில் சொன்னதை விட வேறு வகையில் நாடாளுமன்றம் நிறைவேற்றப்பட்ட எந்த ஒரு திருத்தத்தையும் நீதித்துறை ரத்து செய்வதற்கும் இந்தியாவில் இதுவே சட்ட அடிப்படையாகும். அதாவது நாடாளுமன்றம் வந்து ஒரு முரண்பாடான சட்டத்தை வந்து கொண்டு வந்தால் கூட அதை உச்சநீதிமன்றத்தை வந்து ரத்து செய்ய அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிற வழக்கு கோலக்நாத் வழக்கு. அடுத்தது இந்திரா நேரு காந்தி எதிராக ராஜ் நரேன் வழக்கு. இந்திரா நேரு காந்தி எதிராக ராஜ் நரேன் வழக்கு எந்த வருஷம்னா 1975. என்ன சொல்கிறாங்கன்னா, அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டின் அடிப்படையில் 1975ஆம் ஆண்டு எத்தனாவது சட்ட திருத்தம்னா 39வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட 329வது பிரிவின் சவால் செய்யப்பட்ட உட்பிரிவு 4 அரசியல் அமைப்பிற்கு முரணானது என்றும் பெரும்பான்மை தீர்ப்பு வழங்கியது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1975 39வது சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து 329வது பிரிவில் சவால் செய்யப்பட்ட உட்பிரிவு 4 அரசியலமைப்பிற்கு முரணானது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த 39வது திருத்தம் அரசியலமைப்பின் ஒரு குறிப்பிட்ட விதியை செல்லாதாக்கிவிடும். இது இந்த 39வது திருத்தம் அமெண்ட்மெண்ட்டு அரசியலமைப்பின் ஒரு குறிப்பிட்ட விதியை வந்து செல்லாததாக்கிவிடும் என்று வாதிடப்பட்டது. அந்த விதி என்னவென்றால், தீர்ப்பளிக்கும் உண்மைகளை கண்டறிந்து தொடர்புடைய சட்டத்தை பிரயோகிப்பதன் மூலம் நீதித்துறை அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களின் உண்மையான பிரதிநிதியை தீர்மானிப்பதன் மூலம் தேர்தல் தகராறுகளை தீர்ப்பதாகும். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திரா நேரு காந்தி ராஜ் நரேன் வழக்கு எந்த வருஷம்னா 1975. அதாவது 1975 39வது அமெண்ட்மெண்ட் மூலமாக சேர்க்கப்பட்ட அந்த 329வது பிரிவில் வந்து அரசியலமைப்பிற்கு முரணானது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிங்கிச்சு. இந்த 39வது அமெண்ட்மெண்ட் வந்து அரசியலமைப்பின் ஒரு குறிப்பிட்ட விதியை வந்து செல்லாதாக்கிவிடும் என்று வாதிடப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. அந்த விதி என்ன அப்படின்னா, தீர்ப்பளிக்கும் உண்மைகளை கண்டறிந்து
தொடர்புடைய சட்டத்தை பிரயோகிப்பதன் மூலம் நீதித்துறை அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களின் உண்மையான பிரதிநிதியை தீர்மானிப்பதன் மூலம் தேர்தல் தகராறுகளை தீர்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 39வது சட்ட திருத்தம் முற்றிலும் நீதித்துறை சார்ந்த ஒரு பணியை சட்டமன்றத்தின் கைகளில் ஒப்படைப்பதன் மூலம் அதிகார பிரிவினை கோட்பாட்டை மீறுது. அதாவது முற்றிலும் இப்போ வந்து சட்டமன்றத்துடைய கையில் வந்து ஒப்படைச்சிங்க அப்படின்னா, நீதித்துறை சார்ந்த ஒரு பணியை வந்து சட்டமன்றத்துடைய கையில் வந்து ஒப்படைச்சிங்க அப்படின்னா அது வந்து பிரிவினை கோட்பாட்டை மீறுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அமெண்ட்மெண்ட்டில் சொல்கிறாங்கன்னா 39வது அமெண்ட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. அடுத்து மேனகா காந்தி எதிர் வழக்கு. மேனகா காந்தி வழக்கு பார்க்கலாம். இது என்னதுன்னா மேனகா காந்தி வழக்கு எப்படின்னா 1978. இந்த வழக்கில் முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று வெளிநாடு செல்லும் சுதந்திரம், தனிநபர் சுதந்திரத்திற்கான உரிமையான 21வது சட்டப்பிரிவில் உள்ளடக்கப்பட்டுள்ளதா என்பதுதான். அதாவது மேனகா காந்தி வழக்கு எந்த வருஷம்னா 1978. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெளிநாடு செல்லும் சுதந்திரம் தனிநபர் சுதந்திரத்திற்கான உரிமையான 21வது சட்டப்பிரிவில் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கா அப்படின்றது தானா. இந்த தீர்ப்பு சட்டப்பிரிவு 21வது எல்லையை வெகுவாக விரிவுபடுத்தியதுடன் இந்தியாவை ஒரு நலன்புரி அரசாக மாற்ற வேண்டும் என்ற முகவுரையின் இலக்கையும் நிறைவேற்றியது. அதாவது வெளிநாடு செல்லும் சுதந்திரம்ன்றது வந்து தனிநபர் சுதந்திரத்திற்கான உரிமையா அப்படின்னு சொல்கிற வழக்கு என்னதுன்னா மேனகா காந்தி வழக்கு சொல்லுது. அடுத்தது அந்த தீர்ப்பின் மிக முக்கியமான அம்சம் என்னதுன்னா சரத்து 19 என்னதுன்னா 6 வகையான சுதந்திரம். 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 21 வந்து என்னதுன்னா தனிநபர் சுதந்திரம் ஆகியவற்றை விதிகளுக்கு இடையே அது ஏற்படுத்திய தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனகா காந்தி வழக்கில் சொல்கிறாங்க. 19, 14, 21. ஓகேவா. அடுத்தது இதன் விளைவாக இந்த தீர்ப்பு வாழ்வதற்கான அடிப்படை மற்றும் அரசியலமைப்பு வாழ்வதற்கான அடிப்படை மற்றும் அரசியலமைப்பு உரிமையை பாதுகாத்தே அதே வேளையில் தனிநபர் சுதந்திரத்துடைய எல்லையை வந்து கணிசமாக விரிவுபடுத்தியது. இதன் விளைவாக இந்த தீர்ப்பு வாழ்வதற்கான அடிப்படை மற்றும் அரசியலமைப்பு உரிமையை பாதுகாத்தே அதே வேளையில் தனிநபர் சுதந்திரத்தின் எல்லையை கணிசமாக விரிவுபடுத்தியது. இந்த முடிவு நிர்வாகத்தின் சவாலற்ற நடவடிக்கையிலிருந்து குடிமக்களை பாதுகாத்ததோடு மட்டுமல்லாமல் 1967ஆம் ஆண்டு சட்டத்தின் 10(3)(c) மற்றும் 10(5) பிரிவுகளை ரத்து செய்ய மறுப்பதன் மூலம் பாராளுமன்ற சட்டத்தின் புனிதத்தையும் பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லுதுன்னா, அந்த தீர்ப்பில் வந்து 19, 14, 21 இந்த விதிகளுக்கு இடையே ஏற்படுத்திய தொடர்பு சொல்லுது. அது இல்லாமல் அந்த தீர்ப்பில் வந்து வாழ்வதற்கான அடிப்படை மற்றும் அரசியலமைப்பு உரிமையை பாதுகாத்தே அதே வேளையில் தனிநபர் சுதந்திரத்துடைய எல்லையை வந்து கணிசமாக விரிவுபடுத்திய வழக்கு எது அப்படின்னா மேனகா காந்தி வழக்கு 1978. அது இல்லாமல் இது வந்து நிர்வாகத்துடைய சவாலற்ற நடவடிக்கையிலிருந்து குடிமக்களை வந்து பாதுகாத்ததோடு மட்டும் இல்லாமல் 1967ஆம் ஆண்டு ஒரு 10(3)(c), 10(5)(c) அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவுகளை வந்து ரத்து செஞ்சு பாராளுமன்ற சட்டத்துடைய புனிதத்தையும் பாதுகாக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து மினர்வா மில்ஸ் வழக்கு 1980. இந்த மினர்வா மில் வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த சம்பவம் அடிப்படை கட்டமைப்பு என்ற கருத்தை மீண்டும் ஒரு முறை வலுப்படுத்தியது. எது அடிப்படை கட்டமைப்பு என்ற கருத்தை சொல்கிறது வந்து எதுனா மறுபடியும் சொல்கிறது வந்து ஏற்கனவே வந்து கேசவானந்த பாரதி வழக்கில் சொல்லியிருப்பாங்க. மினர்வா மில் வழக்குலையும் வந்து அடிப்படை கட்டமைப்பு என்ற கருத்தை வந்து மீண்டும் ஒரு முறை வலுப்படுத்துகிறது. 1976ஆம் ஆண்டின் எந்த வருஷம் 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் அரசியலமைப்பின் 2 திருத்தங்களை கொண்டு வந்தது. அவை அடிப்படை கட்டமைப்பை மீறுவதாக நீதிமன்றம் அறிவித்தது. 1976ஆம் ஆண்டில் 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் அரசியலமைப்பில் 2 திருத்தங்களை கொண்டு வந்தது. என்னது அப்படின்னா, அவை வந்து அடிப்படை கட்டமைப்பை மீறுவதாக நீதிமன்றம் அறிவித்தது. நாடாளுமன்றம் அதாவது அடிப்படை கட்டமைப்பை மீறுவதுன்றது வந்து நீதிமன்றம் தான், நாடாளுமன்றம் அல்ல. அரசியலமைப்பே மேலானது என்பதை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்து நிலைநாட்டுகிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, அடிப்படை கட்டமைப்பு என்ற கருத்தை வந்து சொல்லுது. அந்த 42வது அமெண்ட்மெண்ட் 1976ல்
அரசியலமைப்பின் 2 திருத்தங்களை வந்து கொண்டு வந்துச்சு. ஒன்று வந்து அடிப்படை கட்டமைப்பை மீறுவதாக நீதிமன்றம் வந்து அறிவிச்சது. அப்புறம் நாடாளுமன்றம் வந்து அதை வந்து இல்லை, அரசியலமைப்பே வந்து மேலானது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற உடைய தீர்ப்பு வந்து நிலைநாட்டுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வாமன் ராவ் வழக்கு எந்த வருஷம்னா 1981. வாமன் ராவ் வழக்கு கேசவானந்த பாரதி தீர்ப்புக்கு முன்னர் 9வது அட்டவணையின் கீழ் வைக்கப்பட்ட சட்டங்களும் கேசவானந்த தீர்ப்புக்கு பின்னாடி 9வது அட்டவணையின் கீழ் வைக்கப்பட்ட சட்டங்களும் இடையே அந்த தீர்ப்பு ஒரு வேறுபாட்டு கோட்பாட்டை வகுத்தது. இது இந்த வாமன் ராவ் வழக்கு எப்போனா 1983. கேசவானந்த பாரதி வழக்கு எப்போனா 1973. 9வது அட்டவணையின் கீழ் வைக்கப்பட்ட சட்டங்கள் வந்து சட்டங்களும் அந்த கேசவானந்த பாரதி தீர்ப்புக்கு பின்னாடி 9வது அட்டவணையில் வைக்கப்பட்ட சட்டங்களுக்கும் இடையே வந்து ஒரு வேறுபாட்டு கோட்டை வந்து வகுத்தது. கேசவானந்த பாரதி தீர்ப்புக்கு முன்னாடி 9வது அட்டவணையில் கீழ் வைக்கப்பட்ட அனைத்து சட்டங்களையும் அடிப்படை உரிமைகளை மீறுவதாக கேள்விக்கு உட்படுத்த முடியாது. அது தீர்ப்புக்கு முன்னாடி வந்து கேள்விக்கு உட்படுத்த முடியாது என்றும், ஆனால் அந்த தீர்ப்புக்கு பிறகு இயற்றப்பட்ட சட்டங்களை நீதிமன்றத்தின் முன் கொண்டு வரலாம். அதுக்கு முன்னாடி வந்து 9வது அட்டவணையில் இருக்கிறத வந்து அடிப்படை உரிமைகளை வந்து மீறுவதாக கேள்விக்கு உட்படுத்த முடியாது. ஆனால் அந்த தீர்ப்புக்கு அப்புறம் வந்து கேள்விக்கு உட்படுத்தலாம் அப்படின்னு நீதிமன்றம் வந்து தீர்ப்பளித்தது. இது வருங்கால மேலெழுதுதல் கோட்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது. 1951 முதல் அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட எந்த முதல் அரசியலமைப்பு ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம்னா 1951 மூலம் சேர்க்கப்பட்ட 31A 31B சரத்துக்களின் செல்லுபடித்தன்மையும் அத்துடன் 25வது சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட திருத்தப்படாத 31வது சரத்தின் செல்லுபடித்தன்மையும் நீதிமன்றம் வந்து உறுதி செய்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த வழக்கில்? இந்த வாமன் ராவ் எதிர் வழக்கு 1951. ஓகேவா? எனது 31A வந்து என்னது அப்படின்னா அரசு நிலங்களை கையகப்படுத்துதல், சொத்து மேலாண்மையை ஏற்றுக்கொள்ளுதல். இது 31A வந்து என்னதுன்னா அரசு நிலங்களை கையகப்படுத்துதல், அதுக்கப்புறம் வந்து சொத்து மேலாண்மை வந்து ஏற்றுக்கொள்ளுதல். அதே வந்து 31B வந்து என்னதுன்னா 9வது அட்டவணையில் வந்து எந்த ஒரு சட்டத்தையும் நீதிமன்றம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க முடியாது. இந்த 2 சட்டத்தையும் அத்துடன் 25வது சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட அந்த 31C வந்து என்னது அப்படின்னா சமூக பொருளாதார நீதியை வந்து வலுப்படுத்துதல். இந்த செல்லுபடித்தன்மையை நீதிமன்றம் வந்து உறுதி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஷாபானு பேகம் வழக்கு எந்த வருஷம்னா 1955. எந்த வருஷம் 1973 குற்றவியல் நடைமுறை சட்டம் மதம் பாராமல் அனைத்து குடிமக்களுக்கும் பொருந்தும் என்று கூறி ஒரு முஸ்லிம் பெண்ணின் ஜீவானம்ச உரிமையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. 1973 குற்றவியல் நடைமுறை சட்டம் மதம் பாராமல் அனைத்து குடிமக்களுக்கும் பொருந்தும் என்று கூறி இது முஸ்லிம் பெண்ணுடைய ஜீவானம்ச உரிமையை வந்து உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. இது ஒரு அரசியல் விவாதத்தை தூண்டியது. மேலும் அப்போதைய அரசாங்கம் இக்தாத் காலத்தில் மட்டுமே ஜீவானம்சம் செலுத்தப்பட வேண்டும் என்று விதித்த 1956 முஸ்லிம் பெண்கள் விவகாரத்தின் மீதான பாதுகாப்பு சட்டத்தை இயற்றி அந்த முடிவை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க. ஷாபானு விளக்கம்ல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கு வந்து ஜீவானம்ச முறைன்றது வந்து அந்த இக்தாத் காலத்தில் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை 1956 முஸ்லீம் பெண்கள் விவகாரத்தின் மீதான பாதுகாப்பு சட்டத்தை இயற்றி அந்த முடிவை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இந்திரா சஹானி வெஸ் இந்திய ஒன்றியம் 1992 மண்டல் வழக்கு அரசியலமைப்பின் சரத்து 16ல் 4 அரசியலமைப்பு சரத்தினுடைய 16வது 4. அதுக்கப்புறம் வந்து அதனுடைய வரம்பு அது 16ன்னு என்னதுன்னா 15 வந்து என்னதுன்னா மதம் ஜாதி. இது வந்து பொது வேலைவாய்ப்பில் வந்து பெண்களுக்கு தானே பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு. அரசியலமைப்பின் சரத்து 16ல் 4 வரம்பு மற்றும் பயன்பாடு குறித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்திரா சஹானி வெர்ஸ் இந்திய ஒன்றிய வழக்கில், அதாவது இதை வந்து மண்டல் வழக்குன்னு கூட சொல்லுவாங்க.
அரசியலமைப்பின் சரத்து 16ல் நாளின் வரம்பு மற்றும் பயன்பாடு குறித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓபிசிகளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 27% இடஒதுக்கீடு அரசியலமைப்பு செல்லுபடியாகும் என்று உறுதி செய்தது. ஆனால் சில முக்கிய நிபந்தனைகளை விதித்தது. கிரிமி லேயர் பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கிடையாது. பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது. ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீடு செல்லுபடியாகும். ஆனால் ஒரு சில நிபந்தனை இருக்குது. கிரிமி லேயர் பிரிவினருக்கு இடஒதுக்கீடு இல்லை. அதே மாதிரி புதிய அந்த பதவி உயர்வில் இடஒதுக்கீடு இல்லை, வழங்கக்கூடாது. மொத்த இடஒதுக்கீடு 50% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த வழக்கில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்திரா சஹானி வழக்கில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது எஸ்ஆர் பொம்மை வழக்கு. எஸ்ஆர் பொம்மை வெஸ் இந்திய ஒன்றியம் 1994. எஸ்ஆர் பொம்மை வழக்கு பார்க்கலாம். சரத்து 356 என்ன சொல்லுதுன்னா, மாநில நெருக்கடியா மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி தவறாக பயன்படுத்துவதை தடுக்க இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கு கொண்டு வந்தாங்க. சரத்து 356 மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி தவறாக பயன்படுத்துவதை தடுக்க இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. மாநில அரசை கலைக்கும் குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் முழுமையானது அல்ல என்று உச்சநீதிமன்றம் கூறியது. மாநில அரசை கலைக்கும் குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் முழுமையானது அல்ல என்று உச்சநீதிமன்றம் கூறியது. குடியரசுத் தலைவர் வெளியிடும் அறிவிப்பு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் 2 மாதங்களுக்குள்ள அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது மாநில அரசை கலைக்கும் குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் முழுமையானதில்லை. அது குடியரசுத் தலைவர் வெளியிடும் அறிவிப்பு எத்தனை நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலுமே 2 மாதங்களுக்குள்ள அங்கீகரிக்கப்படணும். அதுவரை சட்டப்பேரவையை கலைக்காமல் இடைநிறுத்தி மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 மாதங்களுக்கு ஒப்புதல் கிடைக்காவிட்டால் குடியரசுத் தலைவர் ஆட்சி முடிவுக்கு வரும். கலைக்கப்பட்ட மாநில அரசு மீண்டும் பதவியேற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இடைநிறுத்தப்பட்ட சட்டப்பேரவையும் மீண்டும் செயல்படும். சரத்து 356ல் நீதித்துறை மறு ஆய்வுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா சஹானி எஸ்ஆர் பொம்மை வழக்கில் சொல்லியிருப்பாங்க. சரத்து 356 அறிவிப்பு நீதித்துறை மறு ஆய்வுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்கிற வழக்கு என்னதுன்னா எஸ்ஆர் பொம்மை வழக்கு. அது விசாகா வெஸ் ராஜஸ்தான் மாநிலம் என்ன சொல்கிறாங்கன்னா, பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லை தொடர்பான முக்கிய வழக்கு. பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லை தொடர்பான முக்கிய வழக்கு என்னதுன்னா விசாகா வெஸ் ராஜஸ்தான் மாநிலம். பெண்களின் பாதுகாப்பிற்காக உச்சநீதிமன்றம் விசாகா வழிகாட்டுதல்கள் என்ற விதிமுறைகளை வெளியிட்டது. அனைத்து நிறுவனங்களும் பாலியல் தொல்லையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். புகார் குழுவை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பான பணிச்சூழலை உறுதி செய்ய வேண்டும். பின்னர் இவ்வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் எந்த வருஷம்னா 2013ஆம் ஆண்டு பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லை தடுப்பு சட்டம் இயற்றப்பட்டது. 2013ஆம் ஆண்டு பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லை தடுப்பு சட்டம் இயற்றப்பட்டது. அடுத்தது என்னதுன்னா விசாகா வழக்குனா பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லை தொடர்பான முக்கியமான வழக்கு. பெண்களினுடைய பாதுகாப்பிற்காக உச்சநீதிமன்றம் விசாகா வழிகாட்டுதல்கள் என்ற விதிமுறைகளை வெளியிட்டது. அனைத்து நிறுவனங்களும் பாலியல் தொல்லையை தடுக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புகார் குழுவை அமைக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பான பணிச்சூழலை உறுதி செய்யணும். இதுக்காக 2013ல் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லை தடுப்பு சட்டம்ன்றது இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லில்லி தாமஸ் எதிர் இந்திய ஒன்றியம் எந்த வருஷம் அப்படின்னா 2000. லில்லி தாமஸ் வெர்ஸ் இந்திய ஒன்றியம் எந்த வருஷம்னா 2000. இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இந்து கணவர் முதல் திருமணத்தை சட்டப்படி விவாகரத்து செய்யாமல் இஸ்லாம் மதத்திற்கு மாறி 2வது திருமணம் செய்வது செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. லில்லி தாமஸ் வெஸ் இந்திய ஒன்றியம் எந்த வருஷம்னா 2000. ஒரு இந்து கணவர் முதல் திருமணத்தை சட்டப்படி விவாகரத்து பண்ணாமல் இஸ்லாம் மதத்திற்கு மாறி 2வது திருமணம் செய்வது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளித்தது. இந்து திருமண சட்டம் 1955 படி முதல் திருமணம் சட்டப்படி கலைக்கப்படாமல் 2வது திருமணம் செய்ய முடியாது. மதமாற்றம் செய்ததாலே முதல் திருமணம் தானாகவே முடிவடையாது என்று
சொல்லியிருக்காங்க. அதாவது மத மாற்றம் நீங்கள் வந்து செஞ்சதுனால முதல் திருமணம் வந்து அது வந்து முடிவடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து லில்லி தாமஸ் வெஸ் இந்திய ஒன்றியம் வழக்கு. நம்ம 1955 வந்து இந்து திருமண சட்டத்தின்படி அது முதல் திருமணம் சட்டப்படி கலைக்கப்படாமல் இரண்டாவது திருமணம் வந்து செய்யக்கூடாது. அடுத்தது மேலே கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஐஆர் கோயிலோ வெஸ் தமிழ்நாடு அரசு. ஐஆர் கோயிலோ வெஸ் தமிழ்நாடு அரசு எந்த வருஷம்னா 2007. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 9வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள சட்டங்களும் நீதித்துறை மறு ஆய்வுக்கு உட்படும். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து மறு ஆய்வுக்கு உட்படாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த ஐஆர் கோயிலோ வழக்கில் தமிழ்நாடு ஐஆர் கோயிலோ வழக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, 9வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள சட்டங்களும் நீதித்துறை மறு ஆய்வுக்கு உட்படும் என்று உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு அளித்தது. அடிப்படை உரிமைகளை மீறும் சட்டங்கள் 9வது அட்டவணையில் இருந்தாலும் அவற்றை நீதிமன்றத்தில் சவால் செய்யலாம் என்றும் கூறியது. அதாவது அடிப்படை உரிமைகளை மீறும் சட்டங்கள் 9வது அட்டவணையில் இருந்தாலும் அவற்றை நீதிமன்றத்தில் சவால் செய்யலாம் என்றும் கூறியது. அடுத்தது குழந்தைகள் பாலியல் துஷ்பிரயோகம் வழக்கு எந்த வருஷம்னா 2011. பம்பாய் உயர்நீதிமன்றம் விடுவித்திருந்த 2 பிரிட்டிஷ் குடிமக்களுக்கு 6 ஆண்டு கடுங்காவல் தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. எதுக்காக அப்படின்னா, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகம் மிக கொடூரமான குற்றங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது அருணா ஷான்பாக் வழக்கு. இது வந்து எப்படின்னா 2011. அருணா ஷான்பாக் வழக்கு எந்த வருஷம்னா 2011. இது வந்து எதுக்காக அப்படின்னா, கண்ணியத்துடன் இறக்கும் உரிமை அங்கீகரிக்கப்பட்டது. அதாவது அருணா ஷான்பாக் வழக்கு வந்து கண்ணியத்துடன் இறக்கும் உரிமை வந்து அங்கீகரிக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் செயலற்ற கருணை கொலை வந்து எந்த வழக்கில் கீழே வந்து அனுமதிக்கப்பட்டதுன்னா அருணா ஷான்பாக் வழக்கின் கீழே கருணை கொலை அனுமதிக்கப்பட்டது எந்த வழக்குன்னு கேட்பாங்க. அப்போ அருணா ஷான்பாக் வழக்கு 2011. 42 ஆண்டுகள் தாவர நிலை வாழ்க்கை வாழ்ந்த அருணா ஷான்பாக் வழக்கின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கினதுனால எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 42 ஆண்டுகள். ஓகேவா? இதனால அவங்களுடைய பேரை அருணா ஷான்பாக் வழக்குன்னு சொல்லிட்டாங்க. எந்த வருஷம்னா கருணை கொலை வந்து அங்கீகரித்த வழக்கு எந்த வருஷம்னா 2011. அதுக்கப்புறம் நோட்டான்றது வந்து நோட்டா தீர்ப்பு எப்போனா 2013. வாக்காளர்கள் மேலே குறிப்பிட்ட எவரும் இல்லை, நோட்டா அப்படின்னா நன் ஆஃப் தி அபோவ், மேலே குறிப்பிட்ட எவரும் இல்லை என்ற விருப்பத்தை தேர்வு செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததும் நோட்டாவை இவிஎம் மற்றும் வாக்குச்சீட்டில் வழங்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டது. ஓகேவா? அடுத்தது இது கருத்துரிமை மற்றும் பேச்சுரிமையின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆர்டிகல் 19 1A வந்து சொல்லுது, இந்த நோட்டாவை வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கருத்துரிமை மற்றும் பேச்சுரிமையுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு லில்லி தாமஸ் வெஸ் இந்திய ஒன்றியம். லில்லி தாமஸ் வெஸ் இந்திய ஒன்றியம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்து திருமண சட்டம் 1955 படி முதல் திருமணம் விவாகரத்து பண்ணன அப்புறம் தான் இரண்டாவது திருமணம் வந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது 2000. இது லில்லி தாமஸ் வெஸ் இந்திய ஒன்றியம் 2013 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை பெற்று 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலே சிறை தண்டனை பெற்று எம்பி இல்லை எம்எல்ஏ இல்லை எம்எல்சிக்கள் தங்கள் பதவியை உடனடியாக இழப்பார்கள் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. எத்தனை வருஷம் அப்படின்னா 2 ஆண்டுகள் இல்லை அதற்கு மேலே சிறை தண்டனை பெற்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய பதவி வந்து உடனடியாக இழந்துருவாங்க அப்படின்னு சொன்னது வந்து இருந்தால் லில்லி தாமஸ் இது வந்து 2013. ஓகேவா? 2013. அடுத்தது நிர்பயா வழக்கில் வந்து எப்போன்னா 2014. இதுனா குற்றவியல் சட்ட திருத்தம் 2013க்கு வழிவகுத்த முக்கிய வழக்கு. அமில தாக்குதல் எதுக்கெல்லாம் அப்படின்னா அமில தாக்குதல், பாலியல் தொல்லை, ஒளிந்து பார்த்தல், பின்தொடர்தல் போன்ற புதிய குற்றங்கள் வந்து இந்த குற்றவியல் சட்ட திருத்தத்தில் சேர்த்திருக்காங்க. இந்த குற்றவியல் தடுப்பு சட்டத்தில் 375 உள்ள கற்பழிப்பு என்ற வரையறையை வந்து இந்த நிர்பயா வழக்கு வந்து விரிவுபடுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐபிசி அப்படின்னா குற்றவியல் சட்டம் 375 உள்ள கற்பழிப்பு என்ற வரையறையை விரிவுபடுத்தப்பட்டது. அடுத்தது தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் வெஸ் இந்திய ஒன்றியம் எந்த வருஷம்னா 2014. தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் வெஸ் இந்திய ஒன்றியம்
திருநங்கைகள் இந்தியாவில் 3வது பாலினமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. திருநங்கைகள் இந்தியாவுடைய 3வது பாலினமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட துறைகளில் இடஒதுக்கீடு மற்றும் நலத்திட்டங்களை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் எந்த வழக்கில் சொல்லியிருப்பாங்கன்னா, தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் வெஸ் இந்திய ஒன்றியம் எந்த வருஷம் 2014. அதாவது திருநங்கைகள் 3வது பாலினம், அவங்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, அதுக்கப்புறம் அவங்க அந்த கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடும் நலத்திட்டங்களை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தது முத்தலாக் தீர்ப்பு 2017. அது முஸ்லிம் ஆண்கள் தலாக் என்ற சொல்லை 3 முறை கூறி உடனடியாக விவாகரத்து செய்வது அரசியலமைப்புக்கு முரணானது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கும். இந்த நடைமுறை செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது முஸ்லிம் ஆண்கள் தலாக்னு சொல்லிட்டு 3 டைம் சொல்லி விவாகரத்து பெறுவாங்க. அந்த முறை உச்சநீதிமன்றம் அது அரசியலமைப்பிற்கு முரணானது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த நடைமுறை செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தனி உரிமை எந்த வருஷம்னா 2017. தனி உரிமை என்பது அடிப்படை உரிமை என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. தனி உரிமைன்றது அடிப்படை உரிமைன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் எந்த வருஷம் அறிவித்தது அப்படின்னா 2017. இந்திய அரசியலமைப்பின் சரத்து 21 என்ன சொல்லுதுன்னா, வாழ்வுரிமையின் ஒரு பகுதி. 21 என்னதுன்னா வாழ்வுரிமை. தனியுரிமை என்பது அடிப்படை உரிமையுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புட்டசுவாமி வழக்கு இது எந்த வருஷம் 2017. இது என்ன சொல்லுது அப்படின்னா, தனி உரிமை என்பது சரத்து 21 கீழ் பாதுகாக்கப்படும் அடிப்படை உரிமை என்றும் 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒருமனதாக தீர்ப்பளித்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தனி உரிமைன்றது அடிப்படை உரிமையில் ஒன்று அது ஆர்டிகிள் 21 கீழே பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு ஒருமனதாக தீர்ப்பளித்தது. தனிநபரின் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தகவல்களை அரசு தேவையற்ற முறையில் தலையிட முடியாது. அதாவது தனிநபருடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தகவல்களை அரசு தேவையற்ற முறையில் தலையிட முடியாது அப்படின்னு இந்த புட்டசுவாமி வழக்கில் சொல்லியிருக்கு. அடுத்தது ஐபிசி 377 ரத்து. ஐபிசி 307 என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். 2018 ஐபிசி 377 ரத்து. 2018 ஒரே பாலினத்தைச் சேர்ந்த வயது வந்தவர்களுக்கு இடையேயான சம்மதத்துடன் நடைபெறும் பாலியல் உறவை குற்றமாக்கிய ஐபிசி பிரிவு 377 உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. அது இப்போ ஒரே பாலினத்தை சேர்ந்த ஆண் பெண் இந்த வயது வந்தவர்களுக்கு இடையான அந்த பாலியல் உறவு குற்றமாக்கிய அந்த ஐபிசி பிரிவு உச்சநீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கு. இது சமத்துவம், தனியுரிமை மற்றும் கண்ணியத்திற்கான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஜோசப் சைன் வெஸ் இந்திய ஒன்றியம் வழக்கு இது 2018. இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஐபிசி பிரிவு 497 விபச்சாரம் அரசியலமைப்புக்கு முரணானது என்று உச்சநீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கு. திருமணத்திற்கு வெளியே ஆன உறவு இனி குற்றம் அல்ல, ஆனால் விவாகரத்திற்கான காரணமாக இருக்கலாம் என்று தெளிவுபடுத்துது. ஜோசப் சைன் வெஸ் இந்திய ஒன்றியம் என்ன சொல்லுதுன்னா, திருமணத்துக்கு வெளியே ஆன உறவு இனி குற்றம் இல்லை, ஆனால் விவாகரத்துக்கான காரணமாக இருக்கலாம் என்று வெளிப்படுத்தியது. ஜோசப் சைன் வழக்கு எந்த வருஷம் 2018. அனுராதா பாசின் வெஸ் இந்திய ஒன்றியம் எந்த வருஷம்னா 2020. ஜம்மு காஷ்மீரில் சரத்து 370 நீக்கப்பட்ட பின் விதிக்கப்பட்ட இணைய சேவை மற்றும் ஊடக கட்டுப்பாடுகள் தொடர்பான வழக்கு. ஜம்மு காஷ்மீரில் சரத்து 370 நீக்கப்பட்ட பின் விதிக்கப்பட்ட இணைய சேவை மற்றும் ஊடக கட்டுப்பாடுகள் தொடர்பான வழக்கு தான் இந்த அனுராதா பாசின் வெஸ் இந்திய ஒன்றியம். கால வரையற்ற இணைய தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கருத்து சுதந்திரம் மற்றும் தகவல் பரிமாற்றத்தின் மீது விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் தேவை மற்றும் விகிதாச்சாரம் என்ற கொள்கையின் அடிப்படையில் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துகிறது. என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். அனுராதா பாசின் வெஸ் இந்திய ஒன்றியம் எந்த வருஷம்னா 2020. அது ஜம்மு காஷ்மீரில் 370 நீக்கப்பட்ட பின்னாடி இணைய சேவை மற்றும் ஊடக கட்டுப்பாடுகள் தொடர்பான வழக்கு தான் இந்த அனுராதா பாசின் வெஸ் இந்திய ஒன்றியம் வழக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கால வரையற்ற இணைய தடை விதிக்க முடியாது.
இணைய தடைன்றது வந்து விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஏன் வந்து அப்படி வழங்கியிருக்கு அப்படின்னா, கருத்து சுதந்திரம் மற்றும் தகவல் பரிமாற்றத்தின் மீது விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் வந்து தேவை மற்றும் விகிதாச்சாரம் என்ற கொள்கையின் அடிப்படையில் மட்டும்தான் இருக்கணும். ஃபுல் டே வந்து இணைய தடை வந்து விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ராம்பாபு சிங் தாக்கூர் வெஸ் சுனில் அரோரா மற்றும் பிறர். ராம்பாபு சிங் தாக்கூர் வெஸ் சுனில் அரோரா மற்றும் பிறர் என்ன சொல்கிறாங்கன்னா, மணிப்பூர் மாநிலத்தில் கட்சி தாவல் காரணமாக எம்எல்ஏக்கள் வந்து தகுதி செய்யப்பட்ட வழக்கு தான் இந்த ராம்பாபு சிங் தாக்கூர் வெஸ் சுனில் அரோரா மற்றும் பிறர். இது எந்த மாநிலம் அப்படின்னா, மாநிலத்தில் கட்சி தாவல் மணிப்பூர் மாநிலத்தில் சபாநாயகர் எடுத்த தகுதி நீக்க முடிவை உச்சநீதிமன்றம் உறுதி செஞ்சது. அதாவது சபாநாயகர் எடுத்த அந்த தகுதி நீக்கத்தை வந்து உச்சநீதிமன்றம் வந்து உறுதி செய்தது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சபாநாயகருடைய முடிவு நீதித்துறை மறு ஆய்வுக்கு உட்பட்டது. யாருடையது? சபாநாயகருடைய முடிவு வந்து நீதித்துறையுடைய மறு ஆய்வுக்கு உட்பட்டது என்றும் கூறியது. ஜனநாயக கொள்கைகளையும் கட்சி தாவல் தொடர்பாக சபாநாயகருடைய அதிகாரத்தையும் மீண்டும் உறுதிப்படுத்தியது. ஜனநாயக கொள்கையையும் கட்சி தாவல் தொடர்பாக சபாநாயகருடைய அதிகாரத்தையும் மீண்டும் உறுதிப்படுத்தியது. எது அப்படின்னா, இந்த ராம்பாபு சிங் தாக்கூர் வெஸ் சுனில் அரோரா மற்றும் பிறர். சபாநாயகருடைய தகுதி நீக்க முடிவு வந்து உச்சநீதிமன்றம் வந்து உறுதி செஞ்சுருக்கு. அதுவும் இல்லாமல் இது வந்து மறு ஆய்வுக்கு உட்பட்டது. ஜனநாயக கொள்கையும் கட்சி தாவல் தொடர்பாக சபாநாயகருடைய அதிகாரத்தையும் மீண்டும் உறுதிப்படுத்தியது. அதாவது கட்சி தாவல் தடை சட்டம்னா 52வது அமெண்ட்மெண்ட்டு 1985 கொண்டு வந்திருப்பாங்க. இணையம் மற்றும் மொபைல் சங்கம் வெஸ் இந்திய ரிசர்வ் வங்கி எந்த வருஷம்னா 2020. ஓகேவா. இணையம் மற்றும் மொபைல் சங்கம் வெஸ் இந்திய ரிசர்வ் வங்கி 2020. இணையம் மற்றும் மொபைல் சங்கம் வெஸ் இந்திய ரிசர்வ் வங்கி எந்த வருஷம் 2020. கிரிப்டோ கரன்சி தொடர்பான நிறுவனங்களுக்கு வங்கிகள் சேவை வழங்கக்கூடாது. எது? கிரிப்டோ கரன்சி தொடர்பான நிறுவனங்களுக்கு வந்து வங்கிகள் வந்து சேவை வழங்கக்கூடாது என்ற ஆர்பிஐ-உடைய சுற்றறிக்கையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. ஓகேவா. எது? ஆர்பிஐ-உடைய சுற்றறிக்கை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. தொழில்நுட்ப புதுமை மற்றும் வணிகம் செய்யும் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்தது. அது தொழில்நுட்ப புதுமை மற்றும் வணிகம் செய்யும் உரிமை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கும். இதன் மூலம் இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனைக்கு இருந்த முக்கிய தடை வந்து நீங்கியது. எந்த வருஷம்னா 2020. அடுத்தது லட்சுமிபாய் சந்திரகி வெஸ் கர்நாடக அரசு. என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். லட்சுமிபாய் சந்திரகி வெஸ் கர்நாடக அரசு வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 2005 திருத்தம் தொடர்பான முக்கிய வழக்கு. மகள்களுக்கும் இந்து கூட்டு குடும்ப சொத்தில் மகன்களுக்கு இணையான கூட்டு பங்குதாரர் உரிமை உண்டு என்று உச்சநீதிமன்றம் சொல்லுது. என்ன சொல்கிறாங்கன்னா, மகள்களுக்கும் இந்து குடும்ப சொத்தில் வந்து மகன்களுக்கு இணையான அந்த கூட்டு பங்குதாரர் உரிமை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. 2005 திருத்த சட்டம் அமலுக்கு வந்தபோது தந்தை உயிருடன் இருந்தாரா இல்லையா என்பது இந்த உரிமையை பாதிக்காது என்றும் கூறியது. அடுத்தது முகமது சலிமுல்லா. அடுத்தது வந்து என்னதுன்னா, முகமது சலிமுல்லா வெஸ் இந்திய ஒன்றியம் எந்த வருஷம்னா 2021. முகமது சலிமுல்லா வெஸ் இந்திய ஒன்றியம் எந்த வருஷம்னா 2021. இந்தியாவில் வசிக்கும் ரோஹிங்கியா அகதிகள் தொடர்பான வழக்கு தான் இந்த முகமது சலிமுல்லா வெஸ் இந்திய ஒன்றியம் வழக்கு. இந்தியாவில் வசிக்கும் அந்த ரோஹிங்கியா அகதிகள் தொடர்பான வழக்கு. உயிருக்கு ஆபத்து அல்லது துன்புறுத்தல் ஏற்படும் நாட்டிற்கு அகதிகளை கட்டாயமாக அனுப்பக்கூடாது என்ற கொள்கையை மத்திய அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. உயிருக்கு ஆபத்து அல்லது துன்புறுத்தல் ஏற்படும் நாட்டிற்கு அகதிகளை வந்து நீங்கள் கட்டாயமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னதுன்னா முகமது சலிமுல்லா வெஸ் இந்திய ஒன்றியம் வழக்கு. எந்த வருஷம்னா 2021. அகதிகளுடைய உரிமை மற்றும் மனித கண்ணியத்தை வந்து பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை வந்து வலியுறுத்துது. அகதிகளுடைய உரிமை மற்றும் கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துது. எந்த வருஷம் 2021. அடுத்தது பர்சானா பதுல் வெஸ் இந்திய ஒன்றியம். பர்சானா பதுல் வெஸ் இந்திய ஒன்றியம் எந்த வருஷம்னா 2021. ஜம்மு காஷ்மீரில் 4G இணைய சேவை மீட்பு தொடர்பான வழக்கு. ஜம்மு காஷ்மீரில் 4G இணைய சேவை மீட்பு தொடர்பான வழக்கு தான் பர்சானா பதுல் வெஸ் இந்திய ஒன்றியம்.
ஜம்மு காஷ்மீரில் 4G இணைய சேவை மீட்பு தொடர்பான வழக்கு. அதிவேக 4G இணைய சேவையை மீண்டும் வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இணைய அணுகல் என்பது அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடையது அப்படின்னும் இணைய கட்டுப்பாடுகள் தற்காலிகமானதாகவும் நியாயமான காரணங்களுடனும் விகிதாச்சார அடிப்படையிலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இணைய அணுகல்ன்றது அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடையது. அது இல்லாமல் இணைய கட்டுப்பாடுகள் தற்காலிகமானதாகவும் நியாயமான காரணங்களுடனும் விகிதாச்சார அடிப்படையிலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கில் சொல்லியிருப்பாங்க. எந்த வழக்கு அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் பர்சானா பதுல் வெர்ஸ் இந்திய ஒன்றியம். அதுக்கப்புறம் கேரளாவில் பணிபுரியும் பத்திரிகையாளர்கள் சங்கம் வெர்ஸ் இந்திய ஒன்றியம். கேரளாவில் பணிபுரியும் பத்திரிகையாளர் சங்கம் வெர்ஸ் இந்திய ஒன்றியம். இதுவும் 2021. தகவல் தொழில்நுட்ப விதிகள் 2021 தொடர்பான வழக்குகள் தான் இந்த வழக்கு. டிஜிட்டல் ஊடகங்களை ஒழுங்குபடுத்தும் சில விதிகளுக்கு எதிராக கேரள உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையை வழங்கியது. டிஜிட்டல் ஊடகங்களை ஒழுங்குபடுத்தும் சில விதிகளுக்கு எதிராக கேரள உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை வழங்கியது. டிஜிட்டல் ஊடகங்களை ஒழுங்குபடுத்த கருத்து சுதந்திரம், தனி உரிமை மற்றும் அரசின் நியாயமான கட்டுப்பாடு ஆகியவற்றிற்கு இடையேயான சமநிலையை பேண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வழக்கில் கேரளா யூனியன் ஆஃப் ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் வெஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2021 அந்த வழக்கில் கருத்து சுதந்திரம், தனி உரிமை மற்றும் அரசின் நியாயமான கட்டுப்பாடு ஆகியவற்றிற்கு இடையேயான சமநிலையை பேண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பருண் சந்திர தாக்கூர் வெஸ் மாஸ்டர் போலு. இது எந்த வருஷம்னா 2022. இது பருண் சந்திர தாக்கூர் வெஸ் மாஸ்டர் போலு. எந்த வருஷம் அப்படின்னா 2022. என்னதுன்னா சிறார் நீதி, அதாவது குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015 பிரிவு 15 தொடர்பான வழக்கு. பருண் சந்திர தாக்கூர் மற்றும் மாஸ்டர் போலு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிறார் நீதி வாரியத்தில் குழந்தை உளவியல் அல்லது மனநல நிபுணர் இல்லையெனில் வெளிப்புற நிபுணருடைய உதவியை பெறுவது கட்டாயம். அதாவது சிறார் நீதி வாரியத்தில் குழந்தை உளவியல் அல்லது மனநல நிபுணர் இல்லை அப்படின்னா வெளிப்புற நிபுணருடைய உதவியை பெறுவது கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் விளக்கியது. அதாவது சராசரியாக அறிவுத்திறன் மட்டுமே ஒரு சிறாருடைய குற்றத்தின் விளைவுகளை புரிந்து கொள்ளும் திறனை நிரூபிக்க போதாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அறிவுத்திறன் மட்டுமே ஒரு சிறாருடைய குற்றத்தின் விளைவுகளை புரிந்து கொள்ளும் திறனை நிரூபிக்க போதாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பூர்வாங்க மதிப்பீட்டிற்கு விரிவான வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அல்லது குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையங்கள் வெளியிடணும். அதாவது விரிவான வழிகாட்டுதல்களை மத்திய அரசு இல்லை அப்படின்னா குழந்தைகளுடைய உரிமைகள் பாதுகாப்பு ஆணையங்கள் வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2023-24 முக்கியமான என்னென்ன வழக்குகள் பற்றி பார்க்கலாம். அரசியலமைப்பு பிரிவு 370 நீக்கம். 2019 ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை 370 நீக்கியது. அரசியலமைப்புக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. இது 2019 ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட எந்த வருஷம் அப்படின்னா 2023. அரசியலமைப்பு பிரிவு 370 நீக்கம் எந்த வருஷம் 2023. அது 2019 ஜம்மு காஷ்மீர் 2019 ஆகஸ்ட் 5. 2019 ஆகஸ்ட் 5 ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை நீக்கியது அரசியலமைப்பிற்கு உட்பட்டது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. ஆர்டிகல் 370 தற்காலிக பிரிவு என நீதிமன்றம் கூறியது. குடியரசுத் தலைவருக்கு ஆர்டிகல் 370 நீக்கும் அதிகாரம் இருப்பதாகவும் கூறியது. மேலும் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு இட்டது. ஓகேவா, தேர்தல் நடத்துறதுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் பத்திர திட்டம் எப்போ அப்படின்னா 2024 வெர்ஸ் இந்திய ஒன்றியம். தேர்தல் பத்திர திட்டம் வெர்ஸ் இந்தியன் ஒன்றியம். தேர்தல் பத்திர திட்டத்தை அரசியலமைப்பிற்கு முரணானது என்று உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. தேர்தல் பத்திர திட்டத்தை அரசியலமைப்புக்கு முரணானது அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷம் ரத்து செஞ்சது அப்படின்னா 2024. அந்த திட்டம் அரசியலமைப்பு 19(1)A கீழ் உள்ள தகவல் அறியும் உரிமையை மீறுவதாக கூறியது. இது இந்த தேர்தல் பத்திர திட்டம்
ஓகேவா? அரசியலமைப்பு பிரிவு 19ல் 1ல் ஏ-வின் கீழ் உள்ள குடிமக்களின் தகவல் அறியும் உரிமையை மீறுவதாக கூறியது. மேலும் இது சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கு அச்சுறுத்தலாகவும் இருக்கு. சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கு அச்சுறுத்தலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஆளுநர் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுடைய காலவரம்பு எந்த வருஷம் அப்படின்னா 2025 ஒப்புதல் காலவரம்பு. அதாவது மாநில சட்டமன்றங்கள் நிறைவேற்றும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதில் குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநருக்கு நீதிமன்றம் கட்டாய கால வரம்பை நிர்ணயிக்க முடியாது என்று 5 நீதிபதிகள் கொண்ட அரசியலமைப்பு அமர்வு சொல்லியிருக்காங்க. எந்த வருஷம் 2025ல். அது மாநில சட்டமன்றங்கள் நிறைவேற்றும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதில் குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநருக்கு நீதிமன்றம் கட்டாய கால வரம்பை நிர்ணயிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூட்டாட்சி கொள்கைக்கு முரணானதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவசர காய சிகிச்சை பெறும் உரிமை 2026. அவசர காய சிகிச்சை பெறும் உரிமை 2026ல் என்ன சொல்கிறாங்கன்னா, அவசர மற்றும் காய சிகிச்சையை அதாவது எமர்ஜென்சி டைமில் தாமதமின்றி பெறும் உரிமை அரசியலமைப்பு பிரிவு 21 கீழ் உள்ள வாழ்வதற்கான அடிப்படை உரிமையின் ஒரு பகுதியாகும் என்றும் உச்சநீதிமன்றம் அங்கீகரித்தது. அடுத்து தேச துரோக வழக்கு புதிய குற்றவியல் சட்டங்கள் 2026. இந்திய தண்டனை சட்டம் IPC மாற்றப்பட்டு பாரதிய நியாய சன்ஹிதா இது பாரதிய நியாய சன்ஹிதா 2023ல் அமலுக்கு வந்ததைத் தொடர்ந்து IPC பிரிவு 124A தேச துரோகம் தொடர்பான நிலுவைத் வழக்குகள் குறித்து உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல்களை வழங்கியது. தேச துரோகம் தொடர்பான குற்றம் தற்போது BNS பிரிவில் 152 கீழ் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்க.